குட்டி சீட்ஸை பாருங்கள். இது வந்து ப்ளாய்ப்ரேயோட சீட்ஸு. அது தனியாக எப்போவுமே போடுவோம். பார்த்திங்கன்னா அப்படி தனியாக போட்டே பார்த்து ட்ரேயாக நிறைய சீட்ஸ் ஆகி போச்சுங்க. பாருங்கள், எனக்கு எல்லாமே சீட்ஸ் கொடுக்குது. நான் என்ன பண்ணட்டும்? நம்மளோட பிங்க் பிரைடோட சீட்ஸை பாருங்கள். இங்கே பாருங்கள் சீட்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பன்னாராயோட சீட்ஸும் அப்படி தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக சீட்ஸ் எடுத்து இந்த மக்காச்சோளம் விதைச்சி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி விதைச்சி விடலான்னு வந்துட்டுருக்கேங்க நான். இப்போது எனக்கு வேறு வழியே தெரில. இந்த சீட்ஸ் எல்லாம் பாருங்கள். இது பாருங்கள், 2 நாள் எடுத்த சீட்ஸ் ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், 1/2 கிலோவுக்கு மேலே சீட்ஸே தேடிடும் போலங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 2 நாள் எடுத்த சீட்ஸுங்க. இது இப்போ கையில் பிடிச்சி இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் கூட வரும், சுட்டிராக்கோட இது பண்ணது. இது பாருங்கள், கிங்ஸ் ரான்சத்தோட சீட்ஸு. எது தான் சீடு கொடுக்கல. இது வந்து நம்மளோட கானோன் அவங்களோட சீடு தான். இது வந்து ரெட் லாம்டனோட சீடு. ஃப்ளோரா லவ் வேறு லெவலில் பூத்துருக்காங்கங்க. வா, சூப்பராக இருக்குல்ல. கோல்டன் காம்பஸோட சீடு பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. கோல்டன் காம்பஸ் பூத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே சீடு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பூத்துருக்க அன்றைக்கி எடுத்து சில பேர் கொடுத்தவங்களுக்குமே சீடு கட்டியிருந்துருக்கும். பட் நான் கொடுத்துட்டேன். பட் இங்கே பாருங்கள், சீடை பாருங்கள். செல்லக்குட்டீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் சீட்ஸுக்காகவே போட்டு வச்சுருக்க ஒரு இடம். ஏன்னா எனக்கு தொட்டியில் வச்சு இது பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த சீட்ஸோட இது பண்ணுறது இல்லை. அங்கே பாருங்கள், சீட் க்ரூன் நிறைய ஒரு 5-6 தொட்டியில் வச்சுருந்தோம். அவங்கள கொண்டாந்து அங்கே போட்டு இப்போ இவங்க எல்லாம் வளர்ந்து இதிலேருந்து மிக்சர் சீட்ஸில் இருந்தால் நம்மளுக்கு ஹைப்ரிட்ஸ் வர எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்கா. இந்த மாதிரி நிறைய. இப்போ இவங்களையுமே என்ன பண்ண போகிறேன், அதில் தான் போட போகிறேன். பேக்கெட்டில் இருக்கிறதையுமே அதில் தான் போட போகிறேன். இப்போது கீறுடா, அப்படியே கீறி விடு. அப்படியே அதை கீறு, இது பண்ணு. ரெயின்லில்லி சீட்ஸ் எப்படி சிஸ்டர் போட்டு விட்றீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல, இப்படி தான் போட்டு விட்றேன். எனக்கு ஒரு வழி தெரியல. கிலோ கணக்கில் வரும் போல் எனக்கு சீடு. அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணி விட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள். அப்பா, அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்ற வேண்டியது தான். வர்றது வரட்டும் அப்படின்னு நானே பாலினேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸாட்டிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொட்டியில் போடுவேன். அது பார்த்திங்கன்னா நிறைய நேரம் முளைக்கிறதே இல்லை. ஏனோ தானோன்னு இது பண்ணிவிட்டு அதுவே வந்து மிக்சடு இதில் பாலினேட் பண்ணி இது பண்ண இந்த பீஸ் இவங்க மூலிமா பண்ணுறவங்க முளைச்சி வந்துடுறாங்க. நம்ம போடுறது பார்த்திங்கன்னா ரேராக தான் அது பண்ணுறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் பூக்கும்போது தானே தங்கங்களுக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறதுன்னா, இப்போ எனக்கு வேறு வழி தெரியலை. ஏன்னா பூவும் அவ்வளோ பூக்குது. அப்பா, யோசிச்சு பாருங்கள், பூவோட எடுத்து அதை கட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சேலே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதிலேருந்து தான் வந்து பூக்கள் மிஞ்சுறது தான் வந்து எனக்கு இவ்வளோதுன்னா அப்போ எவ்வளோ பூக்குன்ட்டு என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட முடியல. அவ்வளோதான்ப்பா பாருங்கள். பட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தோட்டத்துக்குள்ளே வந்தோன்னே எனக்கு. நீங்கள் ரெயின்லில்லி சீட்ஸை ரொம்ப நாள் வைக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. சீட்ஸை ரொம்ப நாள் வைக்கவும் முடியாது. அப்புறம் அந்த எல்லோன்னு சில நார்மல் வெரைட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுக்கிறத கூட கிடையாது. எங்கிட்டு வெடிக்கும்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லோவெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நான் இது பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இது வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நாங்கள் சீட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் இவ்வளோ சீட் எடுத்துகிட்ருக்கோம். 2 டேஸ் தானடா. இப்போ இன்றைக்கி பையை தூக்கணும்னு ஒரு பை நிறைஞ்சிரும். பையை தூக்கிட்டோம், அவ்வளோதான், ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடும். பொழைச்சி கடந்து வர்றவங்க வந்து புது ஹைப்ரிட் எது வந்தாலும் ஓகேன்ட்டு போட்டு விட்டுட்ருக்கோம். ஏன்னா ஹிமாலயன் சீடு, ப்ளாய்ப்ரே சீடு, எல்லா சீடு அதில். ப்ளாய்ப்ரே சீடெலாம் தனி அது பெரிய தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த இது வேறு தனியாக லேபிள் பண்ணி ஓஞ்சு போயிட்டோன்னு தாங்க சொல்லணும் நாங்கள். இங்கே பாருங்கள், இதிலேருந்து இப்போ அள்ளி இப்போ இந்த ஒரு கை வச்சுருக்கேன். சுற்றி போடு. இதை ரொம்ப நாள் கீப் பண்ணவும் முடியாதுங்க நீங்கள். அதுதான் இப்போ ஒரு மாதிரி ஆகிடும் அது சீடு. அதனால் இப்படி தான் போட்டாகணும். இந்த கூட்டத்துக்குள்ளேருந்து இவங்க எல்லாம் எப்படி முளைச்சி வராங்கன்னு பார்க்கணும். இங்கே கீறி விட்டுட்டியாடா? ஐயோ, நான் அடுத்த வாரத்துக்கு எங்கே கொண்டே போடுறது? ஏன் சேல் பண்ணலைன்னு கேட்டால் எனக்கு அந்த சிஸ்டர் கொடுங்க சிஸ்டர் நாங்கள் வளர்த்துக்குறோன்னு சொல்லுவீங்க, எல்லாமே ஓகே தான். அந்த என்கொயரிஸுக்கு பதில் சொல்லன்ட்டு சில ஸ்ட்ரெஸ் வரும்ப்பா எனக்கு ஒரு மாதிரி. அதுக்கு தான் நான் கடுப்பாகி போய் வேணாம், பூத்து இது பண்ணியே உங்களுக்கு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சிஸ்டர் இது முளைச்சிச்சா? முளைக்கல சிஸ்டர், நான் என்ன தப்பு பண்ணுறேன் சொல்லுங்கள் சிஸ்டர் பாருங்கள் சிஸ்டர். நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேனோ, பாலிஸாக பேச தெரியலையே.
இல்லை இதுதான் உண்மை. என்னன்னா சரி ஓகே போயிட்டு போது இவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுத்துடலான்னு கொடுத்துட்டா என்ன பண்ணணும், சரி சீட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க, இது பண்ணிட்டாங்க நம்ம வச்சு விடுவோம் அப்படின்ட்டு வச்சு விட்டு இது பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ஏன்னா பதில் சொல்லக்கூடாது, அந்தளவு கூட பொறுமை இல்லைன்னு கேட்பீங்க. அப்படிலாம் பொறுமை இது கிடையாதுப்பா. நான்லாம் அவ்வளோ பொறுமையாலாம் இருக்கணுன்ட்டுலாம் கிடையாது. சரி ஓகேன்னு ஒரு இது கொடுக்குறோன்னா சில பேர் அந்த மாதிரி முன்னாடி அந்த அடினியம் சீடு ஃப்ரீ கொடுத்தப்போ நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்க. அதனால தான் என்னத்துக்கு ஃப்ரீ கொடுத்துக்கிட்டு வருதோ வரலையோ போட்டு விடுவோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தான் பண்ணுறது. இல்லைன்னா எனக்கு ஆக்சுவலி கொடுக்குற மனசு தான் நல்லா இது பண்ணணுன்னு தான் நினப்பேன் நான். பட் அந்த கேள்வி கணைகள் தொடுத்து அதுக்கு நம்ம பதில் உடனே சொல்லணும்னு எதிர்பார்க்குறது தான் இன்னும் கடுப்பாகும் நம்மளுக்கு. ஒருத்தான ஒரு இதுக்கு இப்போ அடினி வலிக்கிட்டு இருக்கு சிஸ்டர், இல்லை ரெயின்டில் எனக்கு இதாகிட்டு இருக்கு சிஸ்டர், நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை. மண்ணு நல்லா மேலே போட்டு விட்றா, போடு மண்ணை எடுத்து போட்டு விடு, நல்லா போட்டு விடு, அப்படி இருந்துட்டால் பரவாயில்ல. அதனால தான்ப்பா நான் சீடு கொடுக்குறதில்ல. இதை சொல்லாமல் கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்க, ஆனால் நான் சொல்லிடுவேன். இது மேலே போடுறா, நல்லா இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து புதுன்னு அந்த மண் கலவை வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே போட்டு விட்றேன். எதுக்குன்னா நல்லது பண்ண வரப்போ சில பேர் தடுத்து நிப்பாட்டிடுறது அப்படி தான். இந்த டர்ட்டில் வைனை தடுத்து நிப்பாட்டினாங்க, அப்புறம் பார்த்தா அந்த சங்குப்பூ சீடு கொடுத்தப்போ ஃப்ரீயாக கொடுத்தப்போ அதுக்கு தடுத்து நிப்பாட்டினாங்க. இந்த மாதிரி கேள்வி கணைகள் வந்து தான். வேறு என்ன சிஸ்டர் 1 மாதம் ஆச்சு இன்னும் பூக்கலை. பூக்குமே, பொறுமையாக தான் இருப்போமே, பொறுமையாக தான் இருப்போமே. அப்போ அதுக்கு நீங்கள் பொறுமையாக பதில் சொல்ல மாட்டீங்களோன்னு கேட்க தோணும். அதுக்கிடையில் எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் இப்போ எப்போ தான் பார்க்குறது? யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த சீன்லாம் இன்றைக்கி நான் சும்மா காமிச்சிட்ருக்குறேன். இது இல்லாமல் அவ்வளோ வேலைகள் நடந்துகிட்ருக்குது. இதுக்கு இரு, இந்த பக்கம் இரு, யோசிங்க. இது ஃபுல்லாக தண்ணி இப்போ கொடுக்குறது பார்த்திங்கன்னா மழை வந்துடும், இது பண்ணும், சில நேரம் தெரிச்சிட்டு வரும், இதை மெயின்டெனன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சில பேர் பாவம் அதனால் நல்லது இது பண்ண போகிற சில பேருக்கு வந்து முழுசாக கிடைக்க முடியாமல் போயிடுது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னென்னா உங்ககிட்ட காசுக்கு வாங்கிட்டு நான் வந்து சேல் பண்ணி இது பண்ணுறல, அதில் வந்து 100% கரெக்டாக இருக்கணும். அதுக்கான என்கொயரி அதுக்கான பதில் நான் கரெக்டாக கொடுத்துடணும். என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா ப்ரொபகண்டா பண்ணுறது, ஆட்டிடியூடு. இந்த பொண்ணு வந்து கோவமாக பேசும், இது பண்ணும். கோவப்படுறதுக்கு தான் கோவப்படுவோம், கோவப்படாமல் இருந்தாலும் தப்பு தான். ஓகேவாடா? க்ளோஸ் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணிடு. முடிச்சுட்டு இப்போ இந்த பையில் போய் ஃபுல்லாக சீடு எடுக்கணும், அப்புறம் பேக்கிங்கை முடிக்கணும். புதுசாக சேல் இதில் எங்கிட்டிருந்து போடுறது சொல்லுங்கள்? சேல் போடவே முடியாது நாங்கள். பாட்டிகிட்ட சொல்லி, பாட்டி எங்கே ஒருத்தவங்க புல் எடுத்துட்ருக்காங்க, இது மேலே கொண்டு வந்து போட சொல்லுமா மண்ணை, இல்லை வேண்டாமா? இங்கே இருக்கிற போட்டுக்கலாங்கிறியா? அந்த பக்கம் இருக்கிறியா? இன்னும் 2 இது போடு, வாய்க்கா போடு, இது போடுற மாதிரி தான் இருக்குது. இதை நான் மூடி விட்றேன், நீ அந்த இன்னொரு இடத்துல இது பண்ணுப்பா. ஏன்னா டைம் இல்லை ஒன்று. இன்னொன்று இவ்வளோத்துக்கும் நான் தனித்தனி பேக்கெட் போட்டு லேபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டைமே சுத்தமாக பத்தாது. சீடு போட்டு வளர்ந்த இவங்களை வந்து இது பண்ணி கொடுக்குறதுக்கே நம்மளுக்கு இன்னும் இது இல்லை. இப்போ பாருங்களேன், நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. சீடு இது பண்ணி வந்ததில் இது பாருங்கள் என்ன க்யூட்டாக இருக்குன்னு. இது மாதிரி ஒட்டுக்க பூக்கிறது மற்றதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா இதை யாருக்காவது நம்ம என்ன பண்ணணும்னா அது நியூ ஹைப்ரிடுன்னு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா தான் உண்டு. நீங்கள் ஒரு பேர் வச்சு நியூ ஹைப்ரிட் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உண்டு. இது அப்படியே எடுத்து தோண்டி டைம் இருக்க மாட்டேங்குது அப்படி பண்ணுறதுக்கும். நான் என்ன பண்ணிடுறதுன்னா இப்போ மல்டிப்ளை ஆகிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. ஓகே, இப்போ இதோட முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் பரவலாக இது பண்ணி விட்டுடா, அதை போட்டு விட்டுருந்தப்பா. ஆசைப்பட்டு வெண்டைக்காய் செடி வச்சேன், ஞாபகம் இருக்கா? ட்ரேயில் வச்சு ஒரு அடி வெண்டின்னு சொல்லி வாங்கி வச்சது. இது கிட்டத்தட்ட 5 அடி செடி வளர்ந்துருச்சுன்னு காய்க்கவே இல்லை. யாருக்கா ரீசன் தெரியுமா? அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இப்போ தான் பூத்துக்கிட்டு இருக்கு, ஒரே ஒரு செடி. இது என்ன 4 உயரம் வளர்ந்துருச்சு, ஆனால் ஒன்றுமே காய்க்கலை. இது அடிநேம் சீடு ஒரு பக்கம் இங்கே பாருங்கள், இப்படி தான் இப்படி ஆகிடுதா. இங்கே பாருங்கள் மலைக்கு இப்படி ஆகிடுது. இது மாதிரி அவ்வளோ சீட்ஸுங்க, அவ்வளோ சீட்ஸு. எத்தனை மெயின்டைன் பண்ணுறதுங்க பாருங்கள். இந்த ஓனான்லாம் ஓடி போய் இந்த இதை வந்து இப்படி பண்ணி வச்சிட்றான் அடிநியத்தில். ஜோக்கரோட சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இது சோமலன் சீட்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கோம். எல்லாத்துலேயும் பேர் எழுதி இது பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள இங்கே பாருங்கள் இதெல்லாம் மலைக்கு ஒரு மாதிரி இதாகுது. இதெல்லாம் சூப்பர் சீட்ஸு, சோமலன் சீட்ஸு போட்டது. இன்னும் இதில் இன்னும் வரவே இல்லை. 14ஆம் தேதி போட்டது, கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாச்சு சொல்லுங்கள். ஐ திங்க் இது வராதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா 14ஆம் தேதி போட்டதில்லப்பா. அவ்வளோ ஐயோ சாரி, வெரி சாரி, குரங்கு சேட்டை பண்ணிவிட்டேனே. இங்கே பாருங்கள் வந்துட்டுருக்குது. இப்படி தான் ஏதாவது நடக்கும். எவ்வளோ நாள்? 14ஆம் தேதி போட்டாச்சு, இன்றைக்கி தேதி 24, 10, 15 நாள் ஆச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு நீ உள்ளேருந்து எந்திரிச்சு வரியா? அப்பா சாமி, சொன்னேன் இல்லையா ரெயினில் ட்ரேவாக போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் கம்மி. இன்னும் வந்து அந்த தோட்டத்தில் ஒரு ட்ரேயாக இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் பாலி ஹவுஸில் எடுத்து வச்சுட்டேன். சீட்ஸை கொண்டாந்து சும்மா போட்டு விட்டு போயிட்டால இவ்வளோ. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது ப்ளாய்ப்ரோட சீட்ஸு வேறு லெவலில் வளர்ந்து வந்திருக்குது. எப்போ 7வது மாதம் போட்டது தான். 8, 9, 2 மாதத்துக்குள்ளே எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். எப்படி இது பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே தங்களா, ஹாப்பி கார்டனிங். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. என்ன யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வளரும், இந்த இதெல்லாம் இருக்கும், ரெயின்லி சீட்ஸ் இப்படி தான் போடணும், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.